டபுள் ஆக்ஷன் குடுறா. நிறைய பழங்கள் பழுத்து இருக்கும்போது வெளியில் இருந்து நிறைய பறவைகள் இந்த மரத்தில் உள்ள பழங்களை தின்று கழித்து அழகாக சந்தோஷமாக இருக்கும். அப்போது அந்த பழம் பூரா தீர்ந்த உடனே இலைகளும் உதிர்ந்து போயிடும். அதனால் திரும்பவும் அந்த பறவைகள் வெளியே பறந்து சென்றுவிடும். அடுத்த ஆண்டு அந்த மரத்தில் பழம் பழுக்கும்போது திரும்பவும் அந்த மரத்தில் உள்ள பழங்களை திங்குது. அப்போது தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக அந்த பறவைகள் அந்த பழத்தை தின்று முடிந்த உடனே போய்விடுகிறது. அதே போல தான் ஒரு மனிதனிடம் அதிகமாக பணம் இருக்கும்போது அவனை சுற்றி வருவார்கள், நண்பர்கள் அடிக்கடி வருவார்கள், உறவுகாரங்கள்லாம் அடிக்கடி வந்து அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போது அவனிடம் சுத்தமாக பணமே கிடையாது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வர்றதை கட் பண்ணிக்கிறாங்க. அவனிடம் உள்ள பணம் தீர்ந்த உடனே சொந்தம் பந்தம் உறவுங்கிறத எல்லாமே மறந்து போயிட்டு அவனை அனாதையாக விட்டுட்டு போயிடுறாங்க. பிச்சைக்காரனை விட கேவலமாக பணம் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் அதாவது மழை நீர் பெய்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மழை நீர் கரிசல் நிலத்தில் படும்பொழுது அது உப்பு கரிக்கிறது. அதே தண்ணி சாக்கடையில் விழும்போது கெட்டு விடுகிறது. அதே சுத்தமான நீராக ரோஜா பூவோடு கலரும்போது அந்த தண்ணி பன்னீராக மாறுகிறது. அதே போல தான் மனிதனை பறவைகளிடம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. பறவைக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. அப்போ 5 அறிவு உள்ள பறவைகள் தன்னுடைய கூட்டம் மட்டும் பறவைகள் மட்டும் தின்னு அந்த பழத்தை தீர்ந்து விடாமல் எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து அந்த பறவைகள் அந்த பழத்தை திங்குது. அது மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் மனிதனோ 6 அறிவு படைத்தவன். அந்த 6 அறிவு உள்ள மனிதன் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், தனக்கு மட்டும் பொருளாதாரம், பணம், வசதி, வீடு, மாடு, மனை, மக்கள் எல்லாம் எனக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுயநலவாதியாக இருக்கிறான். அதாவது கொள்ள கூட்டத்தை சேர்ந்தவனாக மாறிவிடுகிறான். அதே போல் எல்லோரும் தன்னோட பணங்கள் இருக்கும்போது எப்படி தனித்து வாழ்கிறார்களோ அதே போல் மனிதனோடு மனிதனாக வாழ வேண்டுமே ஒழிய பணம் இல்லாவிட்டால் உறவு இல்லை, சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி வாழக்கூடாது. சரி, இல்லாவிட்டாலும் சரி, அவனிடம் ஒட்டி உறவாடி அவனை நண்பனாகவும் உறவுகாரங்களாகவும் வாழ வேண்டும். அதுதான் மனித நேயம்.